இப்போது அனுசரணையாளருக்கான நினைவு பரிசீலனை பெற்றுக் கொள்கிறார் ஃபேஷன் ஷோ மார்ட்டினுடைய உரிமையாளர் மதிப்புக்குரிய இன்ஷாத் மஹ்மூத் அவர்கள். இந்த நினைவு பரிசீலனை வழங்கி வைக்கிறார் திருமதி ஜார்ஜ் லிந்துஜா அவர்கள். அவர்களோடு சேர்ந்து ஷலோன் ஷேமிங் அகாடமியினுடைய நிறுவனர் எங்களுடைய நிலாந்தனியும் அவர்களோடு கைகோர்க்கிறார். ஜார்ஜ் லிந்துஜா அவர்களும் அனுசரணையாளருக்கான நினைவு பரிசீலனை பெற்றுக் கொள்கிறார். நினைவு பரிசீலனை வழங்கி வைப்பதற்காக இந்த மேடையில் நாம் அன்போடு அழைப்பது மதிப்புக்குரிய திருமதி SF சனூரியா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நினைவு பரிசீலனை அனுசரணையாளர்களுக்கு வழங்கி வைப்பதற்காக அவரிடமிருந்து அவர்களினுடைய கைகளில் இருந்து இப்போது அரோமார்க் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெடுடைய உரிமையாளர் மதிப்புக்குரிய ஃபாத்திமா ரூஸ்தா அவர்கள் நினைவு பரிசீலனை இப்போது பெற்றுக் கொள்கிறார். இதே நேரத்தில் எங்களுடைய நிலாந்தினி அவர்களுடைய கைகளால் இப்போது நினைவு பரிசீலனை பெற்றுக் கொள்ளக்கூடியவர் மதிப்புக்குரிய SF சனூரியா அவர்கள். அவர்களுக்கான நினைவு பரிசில் இந்த மேடையில் இப்போது நிலாந்தினி அவர்களுடைய கரங்களினால் வழங்கப்படுகின்றது. SF சனூரியா அவர்களினால் ஷலோன் ஷேமிங் அகாடமியினுடைய நிறுவனர் எங்களுடைய நிலாந்தனி அவருக்கான நினைவு பரிசில் வழங்கப்பட காத்திருக்கிறது. இந்த முதலாம் இடம், இரண்டாம், மூன்றாம் இடங்களை அறிவிப்பதற்காக மதிப்புக்குரிய சமிஹா ஆதுல் ஷான் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அதில் ஒன்றாவது, இரண்டாவது, மூன்றாவது யார் யார் வந்திருக்காங்க அப்படிங்கறத அறிவிப்பதற்காக அவர்களோடு சேர்த்து மதிப்புக்குரிய திரு AH ஆதுல் ஷான் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த ஐவரில் இருந்து 3 பேரை போட்டியினுடைய வெற்றியாளர்களாக அறிவிப்பதற்காக கவுண்ட் பண்ணுவோமா? 10 9 8 7 6 5 4 3 2 1. இப்பவே சொல்லணுமா? கொஞ்சம் நம்ம டெரரா ஒரு மியூசிக்கை போட்டு சொல்லுவேன். அப்படிதான் இருக்கும் நேனா, அப்பதானே டென்ஷன் ஆகுவீங்க. லேசா சொல்லிட்டு போக இல்லாது. ஸோ 3rd place goes to number 6. இந்த போட்டியில் 3ஆம் இடத்தை பெற்றுக் கொள்கிறார் சிவலிங்கம் யோகேஸ்வரி அவர்கள். எங்கே உங்களுடைய கரகோஷங்கள்? 3ஆம் இடம் சிவலிங்கம் யோகேஸ்வரி. அவருக்கான வெற்றி கேடயம் இப்போது மேடையில் வழங்கி வைக்கப்படுகின்றது. சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய திருமதி சமிஹா ஆதுல் ஷான் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த மேடையிலே இரண்டாவதா முதலாவதா அறிவிக்க போறீங்க? ஃபர்ஸ்ட் தான் அறிவிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த 2 பேரை வெளியே அனுப்பணும். அப்படியா? இல்லாட்டி 4 பேரையுமே வச்சு ஃபர்ஸ்ட் அறிவிச்சிருவோமா?
அப்புறம் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து கிஃப்ட் பண்ணது வந்து ஜோய் க்ளோரியஸ் வெள்ளவத்தை. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் தேங்க் பண்ணிக்கொள்கிறோம். இந்த போட்டியில் முதலாம் இடம் யாருக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு வெற்றி அறிவிப்பை அறிவிப்பதற்காக நாம இந்த மேடைக்கு இப்போது அழைக்க போகிறோம் மதிப்புக்குரிய திரு AH ஆதுல் ஷான் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த போட்டியில் முதலாம் இடத்தை அறிவிப்பதற்காக அவர்களோடு சேர்த்து இந்த முதலாம் இடத்தை அறிவிப்பதற்காக உப்புலி கணேகுட அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். டிப்ளமா இன் பியூட்டி ஹேர் அண்ட் பிரைட் டிசைனிங் மாணவர்களினுடைய போட்டியிலிருந்து இப்போது முதலாம் இடம் அறிவிக்கப்பட காத்திருக்கிறது. அதற்கான கவுண்டிங் இப்போது ஆரம்பிக்கலாமா? அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற 2 பேரை அனுப்புவோம். அனுப்புறதுலே தான் இருக்கீங்க. பாவம் தானே அவங்க. நம்பர் 3 அப்புறம் நம்பர் 1 உங்களோட இடங்கள்லாம் மறலாம். ஓகே, அப்போ நான் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இவங்களோட இந்த இன்ஸ்டியூட் வந்து அக்ரெடிடேஷன் எடுத்துக்கிற காரணத்தால் இந்த இன்ஸ்டியூட்டில் இருந்து சர்டிஃபிகேட் சும்மா சாதாரணமாக NVQ லெவல்ஸ் இல்லாமல் அவங்க செய்கிற கோர்சஸுக்கு அந்த கோர்சஸில் எடுக்கிற அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிற வெல்யூ என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு நினைக்கிறேன். அதில் அவா கணக்கில் சில விஷயங்கள் இருக்குது. நான் அதை பொறுவைக்கு அவங்களுக்கு நான் அறிவிப்பேன். இவங்களோட இன்ஸ்டியூட்டில் அந்த காலத்தை பொறுத்து செய்கிற கோர்சஸுக்கு RPL ஊடாக சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு சாதாரணமாக 4 வருடம் அனுபவம் இருக்கணும். ஆனால் NVQ இல்லாமல் சாதாரணமாக NVQ கோர்சஸ் இவங்களோட இன்ஸ்டியூட்டில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. அந்த காலத்து வந்து அவங்க கவர் பண்ணுவாங்கன்னு சொன்னால் மணித்தியால கணக்கில் 3 வருஷம் அனுபவம் போதும். இன்னொரு காலம் ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து 2 வருஷம் அனுபவம் போதும். இன்னொரு கொஞ்சம் பீரியட் கொஞ்சம் மணித்தியால கோர்சஸ் இருக்குது. அந்த 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 காலத்துக்கு இடையில் அந்த கோர்சஸை அவங்க நடத்தி முடிப்பாங்கன்னு சொன்னால் அது வந்து NVQ இல்லாத இவங்களோட இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்களுக்கு 1.5 வருஷ கால அனுபவம் போதும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது அவங்களுக்கு கூட தெரியாமல் இருந்திருக்கும். ரைட், அறிவிப்போமா? ரைட், இந்த போட்டியில் முதலாம் இடத்தை பெற்றுக்கொள்கிறாங்க நம்பர் 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Number 12, Mazahira. டிப்ளமா இன் பியூட்டி ஹேர் இன் பிரைடல் ட்ரெஸ்ஸிங் மாணவர்களுக்கான போட்டியில் வெற்றியாளராக இப்போது மகுடம் சூடுகிறார் மசாஹிரா. அவருக்கான வெற்றி கிண்ணம் இப்போது நடுவர்களினுடைய கரங்களால் வழங்கப்படுகின்றது. உங்களுடைய பரத்த கரகோஷங்களோடு இப்போது அந்த வெற்றி கிண்ணம் அவர்களுடைய கரங்களில். வெற்றியாளர் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சுல்ஃபிகான் மசாஹிரா இந்த போட்டியின் வெற்றியாளராக தன்னுடைய வெற்றி கிண்ணத்தை இப்போது பெற்றிருக்கிறார். இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் நாங்கள் எல்லோரும் சார்பாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாம் இடத்தினை பெற்றுக் கொள்கிறார் இலக்கம் 2 R டிலானி அவர்கள். உங்களுடைய கரகோஷங்கள் எங்கே? இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்ட R டிலானி அவர்களுக்கு இப்போது நடுவர்களால் வெற்றி கிண்ணம் வழங்கி வைக்கப்படுகின்றது.
வெற்றி கிண்ணத்தை வழங்கி வைத்த மதிப்புக்குரிய நடுவர்கள் ஆதுல் ஷான் அவர்களுக்கும் அதே நேரத்தில் மதிப்புக்குரிய திருமதி உப்புலி கணேகோட அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். கொள்வதற்காக தயாராக இருக்கும்படி கேட்கிறோம். மதிப்புக்குரிய எங்களுடைய அன்பு சகோதரி மாணவி ஆர் இலானி அவர்களை தயாராக இருக்கும்படி சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக இப்போது சான்றிதழை பெற்றுக் கொள்கிறார் ஃபாத்திமா ரிஸ்னாஸ் அவர்கள். தொடர்ந்து சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக ஃபாத்திமா அம்னா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்கும்படி இப்போது நடுவரின் கரங்களில் இருந்து சான்றிதழை பெற்றுக் கொள்கிறார் மாணவி டிலானி அவர்கள். பெற்றுக் கொள்வதற்காக ஃபாத்திமா அம்னா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்கும்படி சலிஹா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்கும்படி இப்போது மேடையிலே சான்றிதழை பெற்றுக் கொள்கிறார் ஃபாத்திமா அம்னா அவர்கள். அடுத்ததாக சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக ஜே சாலிஹா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் மேடைக்கு. அதனைத் தொடர்ந்து சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்கும்படி நஜீபா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்த சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக நஜீபா சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக இப்போது நடுவர்களிடமிருந்து சான்றிதழை பெற்றுக் கொள்கிறார் சாலிஹா. யோகேஸ்வரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் மேடைக்கு. சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக இப்போது சான்றிதழை பெற்றுக் கொள்கிறார் நஜீபா அவர்கள். அதே போல இந்த நேரத்தில் சான்றிதழை பெற்றுக்கொண்ட மாணவர்களுக்கும் எங்களுடைய நடுவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உப்புலி கணேகோட அவர்களுக்கு இந்த நேரத்தில் நினைவு பரிசொன்று வழங்கப்படுகிறது. எங்களுடைய ஷலோன் ஷாமிங் அகாடமியினுடைய நிறுவனர் நிலாந்தனி அவர்களுடைய கரங்களால் வாழ்த்துக்களையும் அதே நேரத்தில் எங்களுடைய நன்றிகளையும் இந்த நேரத்தில் உப்புலி கணேகோட அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய கரகோஷங்களோடு இத்தனை வருட காலமாக ஒரு பாடநெறியினை கற்று இப்போது அவர்கள் வெற்றியினுடைய அடியில் நிற்கிறார்கள். இனிமேல் அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் எல்லா வெற்றிகளும் அவர்களுக்கு வந்து சேரப்போகிறது. ஆகவே உங்களுடைய கரகோஷங்கள் அவர்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை அளிக்குமாகவே உங்களுடைய கரகோஷங்களையும் அவர்களுக்கு கொடுங்கள். இந்த நேரத்தில் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்கிறார் ஹனா ரேகப் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நடுவரிடமிருந்து சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக நாம் அழைப்பது மாணவி MA உமாமா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தயாராக இருக்கும்படி சான்றிதழை நடுவரிடமிருந்து பெற்றுக் கொள்வதற்காக இப்போது மேடையில் சான்றிதழை பெற்றுக் கொள்கிறார் MA உமாமா அவர்கள். அவரை தொடர்ந்து இந்த மேடையிலே சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக ரம்யா கிருஷாந்தனி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக தயாராக இருக்கும்படி ரம்யா கிருஷாந்தனி அவர்களை தொடர்ந்து இந்த மேடையில் சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக மாணவி SBK பிரேமி நிவாசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பொறுமை, ஒரு நிதானம், தாம் செய்யக்கூடிய எல்லா வேலைகள்லையும் ஒரு நிதானம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை நான் சார்ட்ட அவதானிச்சேன். போட்டிகள்லையும் சரி, அதே மாதிரி மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்றதுலையும் சரி ஒரு சிறந்த மனிதரா பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவருக்கு இப்போது எங்களுடைய ஷலோன் ஷாமிங் அகாடமியினுடைய நிறுவனர் மதிப்புக்குரிய நிலாந்தினி அவர்களுடைய கரங்களால் இப்போது அவருக்கான நிறைவு பரிசு வழங்கி வைக்கப்படுகின்றது. அடுத்த சான்றிதழை பெற்றுக் கொள்கிறார் நடுவரிடமிருந்து சுல்ஃபிகான் பசாகிரா.
அதற்கு அடுத்தபடியாக சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக சந்திரகுமார் சஜிதா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இப்போது சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக மேடைக்கு அருகாமையில் நடுவரிடமிருந்து இப்போது சான்றிதழை பெற்றுக் கொள்கிறார். டிப்ளோமா இன் பியூட்டி ஹேர் அண்ட் பிரைடல் ட்ரெஸ்ஸிங் மாணவி நிலுக்ஷானி பெற்றுக் கொள்கிறார். அடுத்ததாக கோடீஸ்வரன் அகிலா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக தயாராக இருக்கும்படி. ரிவேதா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக. சமீஹா ஆதுல் ஷான் அவர்களுக்கு நினைவு பரிசொன்றும் வழங்கப்பட காத்திருக்கிறது. இந்த சிறப்பான நிகழ்வு இனிதே நிறைவடைய இதற்கு துணை நின்ற உள்ளங்களுக்கு நன்றி கூறுவதை நான் பெரும் பேராக கருதுகிறேன். நானிலம் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் இன்றைய விழா சிறக்க வழியாகி ஒளியாகி அன்பாகி அருளாகி ஆதியும் அந்தமுமாகி என்னாலும் எனையாலும் இறைவா உனக்கு நாவினைக்க என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். எளிமைக்கு இலக்கணமாய் என்றும் தோழமை உணர்வுடன் வெற்றி என்னும் வேட்கையை நமக்குள் விதைத்து நல்ல பல கருத்துக்களை வழங்கி எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மாற்றும் வண்ணங்கள் நம்மில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேற்றுமையை களைந்து என்றும் ஒரே குடும்பமாய் நம்மை நடத்தி வந்த ஒப்பனையின் நுணுக்கங்களையும் புதிய வழிகளையும் மிக எளிமையாகவும் அழகாகவும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். உங்கள் கலைத்திறன் எங்களை வியக்க வைத்தது. தெளிவாகவும் பொறுமையாகவும் எங்களுக்கு கற்றுத்தந்த ஷலோன் சார்மிங் அண்ட் அகாடமி உரிமையாளர் திருமதி நிலாந்தினி அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனுபவ பகிர்வு எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் எங்கள் நன்றிகள். அதேபோல் அடுத்ததாக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மதிப்புக்குரிய சிறப்பு விருந்தினர்கள் எங்களின் அழைப்பை ஏற்று தங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்த எமது மதிப்புக்குரிய சிறப்பு விருந்தினர் திருமதி உப்புளி கனேகொட, அத்தோடு திருவாளர் மற்றும் திருமதி ஏஎச் ஆதுல் ஷான் அவர்கள் இருவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களின் உரை எங்களை மிகவும் ஊக்கப்படுத்தியது, அதற்காக நன்றி. அடுத்தது நம் கௌரவ விருந்தினர்கள் திருமதி ஜோர்ஜ் லிந்துஜா, திருமதி ஏஎச்எம் அம்ஸ்தா, திருமதி எம்எஸ்எஃப் சனூரியா மூவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.